வணக்கம். கலைச்சொல் பெயரகராதியில சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா அபெண்டன் அப்படின்னா கைவிடுன்னு அர்த்தம். அபெண்டன் அப்படிங்கிறது கைவிடு அப்படின்னு அர்த்தம். அபெண்டன்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கைவிடப்பட்ட சொத்து. அபெண்டன் அப்படிங்கிறது கைவிடு. இத ஞாபகம் வச்சுட்டு அதுக்கடுத்து வரதெல்லாம் படிச்சுக்கலாம். அபெண்டன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கைவிடப்பட்ட சொத்து. அபெண்டன்மென்ட் அப்படின்னா கைவிடுதல். அபெண்டன்மென்ட் ஆஃப் ரைட் அப்படின்னா உரிமையை கைவிடுதல். ரைட்ஸ் அப்படிங்கிறது உரிமை. அப்ப அபெண்டன்மென்ட் ஆஃப் ரைட் அப்படின்னா உரிமையை கைவிடுதல், உரிமையை துறத்தல். அப்புறம் அபேட்மென்ட் அப்படின்னா அற்றுப்போதல் தான் அபேட்மென்ட். அபேட்மெண்ட் ஆஃப் நியூயிசன்ஸ் அப்படின்னா தொல்லையை அகற்றல். அபேட்மெண்ட்னா அற்றுப்போதல். அபேட்மெண்ட் ஆஃப் நியூயிசன் அப்படிங்கிறது தொல்லையை அகற்றல். நியூசன்ஸ் அப்படிங்கிறத நாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாய்ஸ் அப்படின்னா என்னது? இரைச்சல். இரைச்சலா இருந்தால் நமக்கு பெரிய தொல்லையா இருக்கும். அப்போ அபேட்மெண்ட் ஆஃப் நியூசன்ஸ் அப்படிங்கிறது தொல்லையை அகற்றல் அப்படிங்கிறாங்க. அபேட்மெண்ட் ஆஃப் சூட் அப்படிங்கிறது வழக்கறவு. அபேட்மெண்ட் ஆஃப் சூட் வழக்கறவு. அப்டிகேஷன் அப்படிங்கிறது ஆட்சி துறப்பு. ஆட்சி துறப்பு அப்டிகேஷன். அப்டக்ஷன் அப்படிங்கிறது வன்முறையில் கடத்துதல் தான் அப்டக்ஷன். அப்டிகேஷன்னா ஆட்சி துறப்பு. அப்டக்ஷன் அப்படிங்கிறது வன்முறையில் கடத்துதல். அபட்மெண்ட் அப்படின்னா குற்ற உடந்தை. குற்ற உடந்தையா இருக்கிறது அபட்மெண்ட் அப்படிங்காங்க. அபட்மெண்ட் பை கான்ஸ்பைரசி அப்படின்னா குற்றசதி வாயிலான உடந்தை. அபெட்மெண்ட்னா குற்ற உடந்தை. அபெட்மெண்ட் பை கான்ஸ்பைரசி அப்படின்னா குற்றசதி வாயிலான உடந்தை. அபெட்மெண்ட் ஆஃப் அசால்ட் அப்படிங்கிறது தாக்க முனைதலுக்கான உடந்தை தான் அபெட்மெண்ட் ஆஃப் அசால்ட். அசால்ட்டாக போய் தாக்குறாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அபெட்மெண்ட் ஆஃப் அசால்ட் அப்படின்னா தாக்க முனைதலுக்கான உடந்தை. அபெட்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படின்னா தற்கொலைக்கு உடந்தை தான் அபெட்மெண்ட் ஆஃப் சூசைடு. அபெட்டர் அப்படிங்கிறது உடந்தை குற்றவாளி, குற்ற உடந்தையர் தான் அபெட்டர். அபெட்டர்னா உடந்தை குற்றவாளி, குற்ற உடந்தையர். அபியான்ஸ் அப்படின்னா உரியவர் இல்லா நிலை, செயலற்ற தன்மை தான் அபியான்ஸ். உரியவர் இல்லா நிலை, செயலற்ற தன்மை. இப்போ அபட்டர்னா உடந்தை குற்றவாளி, குற்ற உடந்தையர். இது வந்து அபட்டர்னு சொல்கிறாங்க. தற்கொலைக்கு உடந்தை அப்படிங்கிறது அபட்மெண்ட் ஆஃப் சூசைட். அபட்டருங்கிறது குற்றத்துக்கு உடந்தை. அப்புறம் அபியான்ஸ் அப்படின்னா உரியவர் இல்லா நிலை, செயலற்ற தன்மை. அப்ஹார் அப்படின்னா வெறு ஒதுக்கு. அப்ஹார் அப்படிங்கிறது வெறுக்கிறது, ஒதுக்குறது அப்ஹார். அபைடுனா பின்பற்று. அபைடு அப்படிங்கிறது பின்பற்று. ஆப் இனிஷியோ அப்படின்னா அடி முதலே. அப்ஜூர் அப்படிங்கிறது விட்டொலி தான் அப்ஜூர். அப்நார்மல் அப்படின்னா இயல்பிழந்த, இயல்பு மீறிய தான் அப்நார்மல். அப்நார்மலிட்டி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இயல்பு கடந்த மனநிலை தான் அப்நார்மலிட்டி ஆஃப் மைண்ட், இயல்பு கடந்த மனநிலை. அபோர்டு அப்படிங்கிறது உறைவிடம், இல்லம், இருப்பிடம் தான் அபோர்டு. அபோர்டுனா உறைவிடம், இல்லம், இருப்பிடம். அபோலிஷ் அப்படிங்கிறது நீக்கு, ஒதுக்கு, ஒளி தான் அபோலிஷ். அபோலிஷ் அப்படிங்கிறது நீக்கு, ஒதுக்கு, ஒளி. அபோலிஷன் அப்படின்னா நீக்குதல், ஒழித்தல். அபோர்ஷன் அப்படின்னா கருசிதைவு வந்து அபோர்ஷன். அபோர்ட்ரிவ் ட்ரையல் அப்படின்னா முறிவு கூறப்படா விசாரணை தான் அபோர்ட்ரிவ் ட்ரையல். முடிவு கூறப்படா விசாரணை அபோர்ட்ரிவ் ட்ரையல். அப்ரிஜ்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது சுருக்க அறிக்கை. அப்ரிச்மெண்ட்னா சுருக்கம். அப்ரோகேஷன் அப்படின்னா சட்ட நீக்கம், சட்ட திருத்தம் தான் அப்ரோகேஷன். அப்ரோகேஷன்னா சட்ட நீக்கம், சட்ட திருத்தம். அப்ரப்ட் அப்படிங்கிறது திடீரென. அப்ரப்ட்னா திடீரென. அப்ஸ்கேண்ட் அப்படின்னா தலைமறைவாதல். அப்ஸ்கேண்டர் அப்படின்னா தலைமறைவானவர். அப்ஸ்கண்டுங்கன்னா தலைமறைவாதல். அப்ஸ்கேண்டர்னா தலைமறைவானவர். அப்ஸ்காண்டிங் டப்டார் அப்படிங்கிறது தலைமறைவு கடனாளி. அப்ஸ்காண்டிங் ஆஃபெண்டர் அப்படிங்கிறது தலைமறைவு குற்றவாளி, பதுங்கும் குற்றவாளி தான் இந்த ஆஃபெண்டர் அப்படிங்கிறது வந்து. அப்ஸ்காண்டிங் ஆஃபெண்டர் அப்படின்னா தலைமறைவு குற்றவாளி, தலைமறைவு குற்றவாளி, பதுங்கும் குற்றவாளி தான் அப்ஸ்காண்டிங் ஆஃபெண்டர். அப்ஸ்காண்டிங் டு அவாய்ட் சமன்ஸ் அப்படின்னா அழைப்பானையை தவிர்க்க. தலைமறைவாகுதல் அப்படிங்கிறது. சம்மன் அப்படின்னா என்னது? அழைப்பானை. இப்போ அப்ஸ்காண்டிங் அப்படிங்கிறது அப்ஸ்காண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து தலைமறைவாதல். இதை ஞாபகம் வச்சுட்டு கூடை சேர்ந்து வர வேலையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்ததாக ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஜூரி அப்படின்னா காயம் இல்லாமை. ஆப்சன்ஸ் ஆஃப் மோட்டிவ் அப்படின்னா உள்நோக்கம் இல்லாமை. ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஜூரினா காயம் இல்லாமை. ஆப்சன்ஸ் ஆஃப் மோட்டிவ் அப்படிங்கிறது உள்நோக்கம் இல்லாமை. ஆப்சென்ட்னா வராமை. ஆப்சென்டி லேண்ட் லார்ட் அப்படின்னா வராத செல்லா நிலக்கிழார், நிலத்தில் தங்காத நிலக்கிழார் தான் லேண்ட் லார்ட் அப்படிங்கிறது. அப்சொல்யூட்னா முழுமையான வரம்பற்ற. அப்சொல்யூட் அசைன்மெண்ட் அப்படின்னா நிபந்தனையற்ற மாற்றாக்கம், முழுமையான மாற்றாக்கம் தான் அப்சொல்யூட் அசைன்மெண்ட். அப்சொல்யூட் டிகிரி அப்படிங்கிறது முழுமையான தீர்ப்பானை. அப்சொல்யூட் டிகிரி அப்படிங்கிறது முழுமையான தீர்ப்பானை. அப்சொல்யூட் டீட் அப்படிங்கிறது முழுமை சொத்தாவணம். முழுமை சொத்தாவணம் தான் அப்சொல்யூட் டீடு. அப்சொல்யூட் டிகிரினா முழுமையான தீர்ப்பானை. டீட் அப்படிங்கிறது சொத்தாவணம். அப்சொல்யூட் டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறது முழுமை உள்ள தேர்வு தான் அப்சொல்யூட் டிஸ்கிரிஷன். அப்சொல்யூட் டியூட்டிஸ் அப்படின்னா உடனிணைந்த உரிமைகளற்ற கடமைகள் தான் அப்சொல்யூட் டியூட்டிஸ், உடனிணைந்த உரிமைகளற்ற கடமைகள். அப்சொல்யூட் எஸ்டேட் அப்படின்னா முழு உரிமை சொத்து தான் அப்சொல்யூட் எஸ்டேட். அப்சொல்யூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா முழுமை நலன். அப்போ அப்சொல்யூட் அப்படின்னாலே முழுமையான அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்சொல்யூட் லா அப்படின்னா முழுமை சட்டம். அப்சொல்யூட் லயபிலிட்டி அப்படிங்கிறது கடும் பொறுப்பு, முழு பொறுப்பு தான் அப்சொல்யூட் லயபிலிட்டி. அப்சொல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தனி பெரும்பான்மை. அப்சொல்யூட் ஓனர் அப்படிங்கிறது முழு உரிமையாளர். அப்சொல்யூட் பவர் அப்படின்னா முழு அதிகாரம் தான் அப்சொல்யூட் பவர். அப்சொல்யூட் ப்ரிவிலேஜ் அப்படின்னா வரையிலா சிறப்புரிமை தான் அப்சொல்யூட் ப்ரிவிலேஜ். அப்சொல்யூட் ப்ராப்பர்ட்டினா முழு உரிமை சொத்து. அப்சொல்யூட் ரெஸ்பான்சிபிலிட்டினா முழு பொறுப்பு நிலை தான் அப்சொல்யூட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுப்பு நிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்சொல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா முழுமையான தடை. ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது முழுமையான தடை. ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது தடைன்னு நமக்கு தெரியும். இங்கே ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னாலும் தடை தான் போல. அப்சொல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆன் ஆலினேஷன் அப்படின்னா மாற்றாக்கத்தின் பேரில் முழு தடை. மாற்றாக்கத்தின் பேரில் முழு தடை தான் அப்சொல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆன் ஆலினேஷன்.
அப்சொல்யூட் ரைட்னா முழு உரிமை. அப்சொல்யூட் டைட்டில் அப்படிங்கிறது முழுமையான உரிமை மூலம் தான் அப்சொல்யூட் டைட்டில். அப்சால்வ்னா விடுவி. அப்சால்வ் ஃப்ரம் லயபிலிட்டி அப்படின்னா கடப்பாட்டிலிருந்து விடுவி தான் அப்சால்வ் ஃப்ரம் லயபிலிட்டி. கடப்பாட்டிலிருந்து விடுவி. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஈர்த்து கொள்ளல். அப்சார்ப் அப்படி நம்ம அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம படிச்சதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்சார்ப்ஷன் அப்படின்னா ஈர்த்து கொள்ளல். அப்ஸ்டன்டே அப்ஸ் சாரி அப்ஸ்டென்ஷன் அப்ஸ்டென்ஷன் அப்படின்னா தவிர்த்தல். அப்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது தவிர்த்தல். அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கணக்குகளின் சுருக்க குறிப்பு தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஆவண சுருக்கம். அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ஆவண சுருக்கம். அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டைட்டில் அப்படின்னா உரிமை மூல சுருக்கம். அபியூஸ் அப்படிங்கிறது இழிவாக தவறாக பயன்படுத்து, முறையற்று பயன்படுத்து, தகாத முறையில் செய், வசை அப்படிங்கிறது அபியூஸ். இது அபியூஸ் அப்படின்னா இழிவாக தவறாக பயன்படுத்து, முறையற்று பயன்படுத்து, தகாத முறையில் செய் அண்ட் வசை. அபியூஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன் அப்படின்னா உளத்தேர்வை தவறாக பயன்படுத்துதல் தான் அபியூஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன். அபியூஸ் ஆஃப் ஜரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார வரம்பை தவறாக பயன்படுத்துதல். அப்போ அபியூஸ் அப்படின்னா ஏதோ தவறாக பயன்படுத்துறது. ஜரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார வரம்பை தவறாக பயன்படுத்துறது. அபியூஸ் ஆஃப் பவர் அப்படின்னா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது. அபியூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா வசை மொழி. அபியூசிவ் லாங்குவேஜ் வசை மொழி. அகாடமிக் அப்படின்னா கல்வி பற்றிய செயல்முறை சாராததான் அகாடமிக். அகாடமி அப்படின்னா கல்விக் கழகம். அகாடமி அப்படிங்கிறது கல்விக் கழகம் தான். அகாடமினா கல்விக் கழகம். அகாடமிக் அப்படிங்கிறது கல்வி பற்றிய செயல்முறை சாராததான் அகாடமிக். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கிறோம். அகாடமிக்னா கல்வி பற்றிய ஆனால் செயல்முறை சாராத. அகாடமி அப்படிங்கிறது கல்விக் கழகம். ஆசிட் அப்படின்னா இணையும் நாடு தான். ஆக்சீடு இணையும் நாடு. ஆக்சலரேஷன் அப்படின்னா உரிமை விரைவு. ஆக்சலரேஷன் கிளாஸ் அப்படின்னா விரைவுபடுத்தும் வாசகம் தான் ஆக்சலரேஷன் கிளாஸ், விரைவுபடுத்தும் வாசகம். ஆக்சலரேஷன் டாக்ட்ரைன் ஆஃப் அப்படின்னா உரிமை விரைவு கோட்பாடு. ஆக்சலரேஷன் இன் ப்ரீவியஸ் பேஜில் ஆக்சலரேஷன் கிளாஸ் அப்படின்னா விரைவுபடுத்தும் வாசகம்னு பார்த்தோம். இங்கே ஆக்சலரேஷன் டாக்ட்ரைன் ஆஃப் அப்படின்னா உரிமை விரைவு கோட்பாடு. அசப்டன்ஸ் அப்படின்னா ஏற்பு. அசப்டன்ஸ்னா ஏற்பு. அசப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னா ஏற்பு கோணம்னு படிச்சிருப்போம். அசப்டன்ஸ்னா ஏற்பு. அசப்டன்ஸ் ஆஃப் இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன். அசப்டன்ஸ் ஆஃப் இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா சட்டவிரோத கையூட்டினை பெறுதல். அசப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் அப்படின்னா முனைவு ஏற்பு தான் அசப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர். அசப்டன்ஸ் ஆஃப் டெண்டர் அப்படின்னா ஒப்பந்த புள்ளியை ஏற்றல். அசப்டார் அப்படின்னா ஏற்பவர். அசப்டார் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது மாற்று சீட்டை ஏற்பவர். ஆக்சஸ் அப்படின்னா உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் ஆக்சஸ். ஆக்சஸ் ஆஃப்டர் தி ஃபேக்ட் அப்படின்னா குற்றமிழைத்தலுக்கு பிந்தைய குற்ற துணைவர் தான் ஆக்சசரி ஆஃப்டர் தி ஃபேக்ட் அப்படிங்கிறது குற்றமிழைத்தலுக்கு பிந்தைய குற்ற துணைவர். ஆக்சஸ் அப்படின்னா உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அடுத்தது ஆக்சசரி பிபோர் தி ஃபேக்ட் அப்படின்னா பொருண்மைக்கு பிந்தைய குற்றமிழைத்தலுக்கு முந்தைய குற்ற துணைவர். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்லையுமே ஆஃப்டர் பிபோர் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அசசரி பிபோர் தி ஃபேக்ட் அப்படின்னா பொருண்மைக்கு பிந்தைய குற்றமிழைத்தலுக்கு முந்தைய குற்றத்துணைவர். அடுத்தது ஆசசியோ சிடிட் பிரின்சிபலி அப்படிங்கிறது பெருக்கம் மூலத்தையே சாரும். ஆசசியோ சிடிட் பிரின்சிபலி அப்படிங்கிறது பெருக்கம் மூலத்தையே சாரும். அசசன் அப்படிங்கிறது உடைமையின் மேல் ஈட்டும் பொருள் இணக்கம் சோர்வடைதல். அசசன் அப்படின்னா உடைமையின் மேல் ஈட்டும் பொருள் இணக்கம் சேர்வடைதல். அசசன் டு ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலக பதவியேற்றல். ஆக்சசரி ஈஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா துணை வசதி உரிமைகள் தான் ஆக்சசரி ஈஸ்மெண்ட். ஆக்சசரி ரைட்ஸ் அப்படின்னா துணை உரிமைகள். ஆக்சிடென்ட் அப்படின்னா எதிர்பாராத விளைவு விபத்து. ஆக்சிடென்ட் அரைசிங் இன் தி கோர்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அப்படின்னா பணிபுரியும் போது ஏற்படும் விபத்து. ஆக்சிடென்ட் அரைசிங் இன் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பணிபுரியும் போது ஏற்படும் விபத்து. ஆக்சிடென்ட் அரைசிங் அவுட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா பணி மூலம் ஏற்படும் விபத்து. ஆக்சிடென்டல் அப்படின்னா தற்செயலான. ஆக்சிடென்டலாக நிகழ்ந்தது அப்படின்னா தற்செயலாக நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். அக்காமடேஷன் அப்படிங்கிறது இடவசதி ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி. அக்காமடேஷன் அப்படின்னா இடவசதி. அக்காம்ப்ளைஸ் அப்படின்னா உடன் குற்றவாளியை அக்காம்ப்ளைஸ் அப்படிங்காங்க. அக்காம்ப்ளைஸ் விட்னஸ் அப்படிங்கிறது உடன் குற்றவாளி சான்றோரைஞர். விட்னஸ்னால் யார்? சான்றளிப்பவர். சாட்சி சொல்கிறவங்கள விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அக்கார்டு அப்படின்னா இசைவழி ஒப்பந்தமளி பொருத்தம் இணக்கம் தான் என்னது அக்கார்டு. இசைவழி ஒப்பந்தமளி பொருத்தம் அண்ட் இணக்கம். அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா ஒத்திசைவும் உள நிறைவும் தான் அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அக்கார்டிங் டு லா அப்படின்னா சட்டத்துக்கு இணங்க, சட்டப்படி தான் அக்கார்டிங் டு லா. அக்கார்டிங் டு ரூல்ஸ் அப்படின்னா விதிகளுக்கு ஏற்ப, விதிகளின்படி, விதிமுறைகளுக்கு இணங்க. அக்கௌண்ட் புக் அப்படின்னா கணக்கு புத்தகம், கணக்கேடு தான் அக்கௌண்ட் புக். அக்கௌண்ட் புக்னா கணக்கு புத்தகம், கணக்கேடு. அக்கௌண்ட் பேயி ஒன்லி அப்படின்னா கணக்கு வழி பணம் பெறுபவர் மட்டும். கணக்கு வழி பணம் பெறுபவர் மட்டும்தான் அக்கௌண்ட் பேயி ஒன்லி. அக்கௌண்ட் கரண்ட் அப்படின்னா நடப்பு கணக்கு. அக்கௌண்ட் கரண்ட் அப்படிங்கிறது நடப்பு கணக்கு. அக்கௌண்டன்ட் அப்படின்னா கணக்கர் தான் அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட் ஜென்ரல் அப்படிங்கிறது மாநில கணக்காய்வு தலைவர் தான் அக்கௌண்டன்ட் ஜென்ரல், மாநில கணக்காய்வு தலைவர். அக்கௌண்டிங் இயர் அப்படின்னா கணக்கு வைத்து வரும் ஆண்டு தான் அக்கௌண்டிங் இயர். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா கணக்கு அதிகாரி, கணக்கு அலுவலர். அக்ரீட் அப்படிங்கிறது அக்ரெடிட் அப்படிங்கிறது செல்வாக்களி மதிப்பேற்று அழி. அக்ரெடிட் அப்படின்னா செல்வாக்களி மதிப்பேற்று அழி. அக்ரிடிட்டேஷன் அப்படிங்கிறது தூதரை சான்றளித்து அனுப்புதல். அதிகாரப்பூர்வ சான்றளிப்பு தான் அக்ரெடிட்டேஷன்.
அக்ரூவல் ஆஃப் ரைட் அக்ரூவல் ஆஃப் ரைட் டு ஷூ அப்படிங்கிறது வழக்கு தொடரும் உரிமை சேர்ந்தடைதல். அக்ரூவல் ஆஃப் ரைட் டு ஷூ அப்படின்னா வழக்கு தொடரும் உரிமை சேர்ந்தடைதல். அக்ரூவல் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது உரிமைகள் சேர்க்கை தான் அக்ரூவல் ஆஃப் ரைட்ஸ். அக்ரூ அப்படிங்கிறது சிறுக சிறுக தொகு சேர் உரு அடை உரு சேர்ந்தடை தான் அக்ரூ. சேர்ந்தடை சேர் உரு அடை உரு. அடுத்தது அக்ரூட் அப்படின்னா சேர்ந்தடைந்த திரண்ட. அக்ரூடு இன்கம் அப்படின்னா சேர்ந்தடை வருமானம். அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சேர்ந்தடைந்த வட்டி. அக்ரூடு ரைட் அப்படின்னா சேர்ந்தடைந்த உரிமை. அக்யூமுலேட் அப்படிங்கிறது சேகரி. அப்போ இங்கே அக்ரூட் அப்படிங்கிறது சேர்ந்தடைந்த அப்படிங்கிற வார்த்தையை வச்சே அது எல்லாமே படிச்சுக்கிறணும். அக்யூமுலேட் அப்படிங்கிறது சேகரி. அக்யூமுலேஷன் அப்படின்னா திரட்டுதல் குவித்தல் தான் அக்யூமுலேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னா வருவாய் குவிப்பு. அக்யூமுலேஷன் ஆஃப் இன்கம். அக்யூமுலேட்டிவ் லீகசி அப்படிங்கிறது கூடுதலான உயிர்வழி கொடை தான் அக்யூமுலேட்டிவ் லீகசி அப்படிங்கிறது கூடுதலான உயிர்வழி கொடை. அக்யூமுலேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா தொடரியல் தண்டனை தான் அக்யூமுலேட்டிவ் சென்டென்ஸ். அக்யூரசி அப்படின்னா துல்லியம். அக்யூஷேஷன் அப்படின்னா குற்றம் சுமத்தல். அக்யூஸ்டு அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அக்யூஸ்டு பர்சன் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர். அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒப்பளிப்பு ஒப்புகை. அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவோம்ல அக்னாலேஜ்மெண்ட். அடுத்ததாக அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட் அப்படின்னா கடன் ஒப்புகை கடனை ஒப்புதல். அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறாங்க. அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் லெஜிட்டிமேசி டாக்டரைன் ஆஃப் அப்படின்னா முறை மனப்பிறப்பு ஒப்புகை கோட்பாடு. அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னா கடப்பாட்டிற்கான ஒப்புகை. அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் பேட்டர்னிட்டி அப்படிங்கிறது தந்தைமை ஒப்புகை. பேட்டர்னிட்டி அப்படின்னா தந்தைமை. பேட்டர்னல் அப்படின்னா தந்தை வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேட்டர்னிட்டி அப்படின்னா தந்தைமை ஒப்புகை. அக்விசீன்ஸ் அப்படின்னா குறிப்பிசைவு ஒப்புதல் தான் அக்விசீன்ஸ். அக்வயர் அப்படின்னா ஈட்டு தேடு கைப்பற்று பெற்றடை பெற்றிடு தான் அக்வயர் அப்படிங்கிறது ஈட்டு தேடு கைப்பற்று பெற்றடை பெற்றிடு. அக்விசிஷன் அப்படின்னா கையகப்படுத்துதல் தான் அக்விசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது வசதி உரிமைகளை பெறுதல் தான் அக்விசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட். அக்விசிஷன் கம்பல்சரி அப்படின்னா கட்டாயமாக கையகப்படுத்துதல். அக்விசிஷன் அப்படிங்கிறது கையகப்படுத்துதல். அக்வீட்டல் அப்படின்னா குற்ற விடுதலை. அக்வீட்டன்ஸ் அப்படிங்கிறது செல்லுச்சீட்டு. ஆக்ட்னா செயல் சட்டம். ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் அப்படிங்கிறது நல்லெண்ணத்துடன் செயல்பட்ட செயல் தான். ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த்னா நல்லெண்ணத்துடன் செய்யப்பட்ட செயல். ஆக்ட் ஆஃப் கன்வேயன்ஸ் அப்படின்னா மாற்றளிப்பு செயல். ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னா தெய்வ செயல் இறைமை செயல் தான் ஆக்ட் ஆஃப் காட். ஆக்ட் ஆஃப் இன்டர்மினிட்டி அப்படின்னா ஈட்டுறுதி செயல். ஆக்ட் ஆஃப் லா அப்படின்னா சட்ட நடவடிக்கை சட்ட செயல் தான் ஆக்ட் ஆஃப் லா. ஆக்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்ற சட்டம் தான் ஆக்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா நாடாளுமன்ற சட்டம் தான் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னா தரப்பினரின் செயல். பார்ட்டி அப்படிங்கிறது கட்சி ஒரு தரப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னா தரப்பினரின் செயல். ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா அரசு செயல். ஆக்ட் ஆர் மிஷன். ஆக்ட் ஆர் ஒமிஷன் அப்படின்னா செயல் அல்லது விடுகை. ஒமிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை ஒமிட் பண்ணிடு விட்டுரு அப்படின்ட்டு. ஆக்ட் ஆஃப் ஒமிஷன் செயல் அல்லது விடுகை. ஆக்ஷியோ பெர்சனாலிஸ் மோரிச்சூர் கம் பெர்சனா. ஆக்டிவோ பெர்சனாலிஸ் மாரிச்சூர் கம் பெர்சனா அப்படின்னா ஆழ்நிலை வழக்கு ஆளுடன் முடியும். ஆக்ஷன் காசாப் அப்படின்னா வழக்கு மூலம் செயற்காரணம் தான் ஆக்ஷன் காசாப். ஆக்ஷன் சிவில் அப்படின்னா உரிமையியல் நடவடிக்கை உரிமையியல் வழக்கு தான் ஆக்ஷன் சிவில். ஆக்ஷன் ரெமீடியல் அப்படின்னா தீர்வு நடவடிக்கை. ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது தொடர்தகு பாத்தியம் தான் ஆக்ஷனபிள் கிளைம். ஆக்ஷனபிள் ராங் அப்படிங்கிறது தொடர்தகு தீங்கு தான் ஆக்ஷனபிள் ராங். ஆக்டிவேட் அப்படின்னா செயல்திறன் ஊட்டு முடுக்கிவிடு தூண்டிவிடு தான் ஆக்டிவேட். ஆக்டிவேட் அப்படின்னா திரும்ப இதை செயல்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவேட் பண்ணு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆக்டிவ் மெம்பர் அப்படின்னா முனைப்பான உறுப்பினர். ஆக்டிவ் மெம்பர் அப்படின்னா முனைப்பான உறுப்பினர். ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னா தொழில்முறை கூட்டாளி செயற்கூட்டாளி. ஆக்டிவ் டைட்டில் அப்படின்னா செயல்படக்கூடிய உரிமை. ஆக்டோரி இன்கம்பீட் ஓனஸ் புரோபந்தி அப்படிங்கிறது வழக்கு தொடுத்தவரை மெய்ப்பிக்கும் பொறுப்பு தான் ஆக்டோரி இன்கம்பீட் ஓனஸ் புரோபந்தி அப்படிங்கிறது. ஆக்சுவல் அப்படின்னா இருக்கின்றபடி உள்ளபடி மெய்நிலையானதான் ஆக்சுவல் ஆர் எக்ஸ்பிரஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது நேரடியான அல்லது வெளிப்படையான அறிவிக்கை தான் ஆக்சுவல் ஆர் எக்ஸ்பிரஸ் நோட்டீஸ். ஆக்சுவல் பொசஷன் அப்படிங்கிறது மெய்நிலை உடைமை உண்மையான சுவாதீனம் தான் ஆக்சுவல் பொசஷன். மெய்நிலை உடைமை உண்மையான சுவாதீனம். ஆக்சுவல் செய்ஷர் அப்படின்னா நேரடி உண்மையான கைப்பற்றுகை தான் ஆக்சுவல் செய்ஷர். ஆக்சுவரி அப்படிங்கிறது பத்திர சான்றாளர் காப்பீட்டு ஆலோசகர் தான் ஆக்சுவரி. ஆக்சுவேட் அப்படின்னா தூண்டு செயல்படுத்த ஆக்சுவேட். ஆக்டர்ஸ் நான் ஃபேசிட் ரம். நிசிமென்சிட்ரியா அப்படின்னா குற்றமனமில்லா செயல் குற்றமாகாது. குற்றமனமில்லா செயல் குற்றமாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாமே கலைச்சொல் பேரகராதியாக இருக்கட்டும் ஆட்சிச்சொல் அகராதியாக இருக்கட்டும் எல்லாமே நிறையா இருக்குது. நமக்கு ஆனால் கேட்க போகிறது ஏதோ ஒரு 10-15 கொஷின் தான் ஆனால் கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ அதுக்கு நம்ம எல்லாத்தையுமே போட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வாட் இது என்னன்னா என்ன
அதாவது அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரீட் பண்ணி விட்டுக்கிட்டாலே போதும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. அடுத்ததாக ஆக்டஸ் ரியஸ் அப்படின்னா குற்றச்செயல். ஆக்டஸ் ரியஸ் அப்படிங்கிறது குற்றச்செயல். ஆட்ஹாக் அப்படின்னா அதற்கென அமைந்த குறித்த நோக்கத்திற்காக. ஆட்ஹாக் அப்படிங்கிறது அதற்கென அமைந்த குறித்த நோக்கத்துக்காக. மேக்ஸிமம் இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அந்த மாதிரி புக் பேக்கில் உள்ள கலைச்சொற்கள் வந்து நல்லா படிச்சுக்கலாம். ஏன்னா அதிலேருந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. பார்க்கலாம். ஆட்ஹாக் கமிட்டி அப்படிங்கிறது இடைக்கால குழு, தற்காலிக குழு தான். ஆட்ஹாக் கமிட்டி இடைக்கால குழு, தற்காலிக குழு. ஆட்ஹாக் அப்படின்னா குறித்த நோக்கத்திற்காக. ஆட்ஹாக் ரூல் அப்படிங்கிறது தற்காலிக விதி. ஆட் இன்ஃபினிட்டம் அப்படின்னா எல்லையற்ற. ஆட் இன்டரிம் அப்படிங்கிறது இடைக்கால. ஆட் இன்டரிம் இன்ஜெக்ஷன். ஆட் இன்டரிம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இடைக்கால உறுத்து கட்டளை தான் ஆட் இன்டரிம் இன்ஜெக்ஷன். ஆட் லிட்டம் அப்படின்னா வழக்கத்திற்காக. ஆட் வாலரம் அப்படின்னா பொறுமானபடி, மதிப்பீட்டின்படி தான் ஆட் வாலரும். ஆட் வாலரம் டியூட்டி அப்படிங்கிறது மதிப்பீட்டின்படி தீர்வை அப்படிங்கிறது ஆட் வாலரம் டியூட்டி. அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னா கூடுதல் ஆதாயம் தான் அடிஷ்னல் பெனிஃபிட். அடிஷ்னல் கோர்ட் அப்படின்னா கூடுதல் நீதிமன்றம். அடிஷ்னல் எவிடன்ஸ்னா கூடுதல் சாட்சியம். அடிஷ்னல் செஷன்ஸ் சர்ச் அப்படிங்கிறது கூடுதல் அமர்வு நீதிபதி. அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கூடுதல் எதிர்வாதுரை, கூடுதல் மறுப்புரை தான் அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அடம்ஷன் ஆஃப் லீகசி அப்படின்னா கொடைகளை வரித்தாக்குதல், உயிலழி செயல் தான் அடம்ஷன் ஆஃப் லீகசி அப்படிங்கிறது. கொடைகளை வரித்தாக்குதல், உயிலழி செயல். அடக்வேட் காம்பன்சேஷன் அப்படின்னா போதிய இழப்பீடு. அடக்வேட் கன்சிடரேஷன் அப்படின்னா போதிய மறுபயன். அஜெக்டிவ் லா அப்படின்னா நடைமுறை சட்டம். அஜான் சின் டை அப்படிங்கிறது அஜான் சைன் டை அப்படின்னா மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைப்பு தான் அஜான் சைன் டை. அட்ஜார்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம். ஒத்திவைப்பு தீர்மானம். அட்ஜட்ஜ் அப்படிங்கிறது தீர்மானி, தீர்ப்பு கூறு, தீர்ப்பளி. அட்ஜடிகேட்டர் இன்சால்வெண்ட் அப்படின்னா நொடித்தவறன தீர்ப்பளிக்கப்பட்டவர். அட்ஜடிகேட்டரி பாடிஸ் அப்படின்னா ஜடிகேட்டரி பாடிஸ் அப்படிங்கிறது நீதிமுறையாக தீர்ப்பு வழங்கும் அமைப்புகள் தான் அட்ஜடிகேட்டரி பாடிஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிர்வாகம், ஆட்சி, பொது நிர்வாகம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீதி வழங்கல், முறை செய்தல். அட்மினிஸ்ட்ரேஷன் சூட் அப்படிங்கிறது நிர்வாக வழக்குகள் தான் சூட். அட்மினிஸ்ட்ரேஷன் லெட்டர்ஸ் ஆஃப் அப்படின்னா நிர்வாக பத்திரம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்ஜடிகேஷன் அப்படிங்கிறது நிர்வாக நீதிமுறை தீர்ப்பு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்னா நிர்வாக அமைப்பு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் அப்படிங்கிறது நிர்வாகவியல் முடிவு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன் அப்படின்னா நிர்வாக உளத்தேர்வு தான் டிஸ்கிரிஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைனாலிட்டி அப்படின்னா நிர்வாக முறை அறுதி முடிவு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னா நிர்வாக முறை சட்டம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி அப்படின்னா நிர்வாக எந்திரம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நிர்வாக அலுவலகம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படின்னா நிர்வாக அதிகாரம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நிர்வாக நடைமுறை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது நிர்வாக முறை சீர்திருத்த ஆணையம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமிடிஸ் அப்படிங்கிறது நிர்வாகவியல் முறையிலான தீர்வழிகள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமிடிஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல் அப்படின்னா நிர்வாக முறை தீர்ப்பாயம். அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா நிர்வாகி, ஆட்சியாளர், ஆழ்வனர். அட்மிராலிட்டி ஆக்ஷன் அப்படின்னா கடலாண்மை நடவடிக்கை. அட்மிரல்டி கோர்ட் அப்படின்னா கடலாண்மை நீதிமன்றம். அட்மிரல்டி ஜரிஸ்டிக்ஷன் அப்படின்னா கடலாண்மை ஆள்வரை. அட்மிசபிலிட்டி ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணத்தின் ஏற்புத்தன்மை தான் அட்மிசபிலிட்டி ஆஃப் டாக்குமெண்ட். அட்மிசபிள் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளத்தக்க, அனுமதிக்கத்தக்கதா அட்மிசபிள் எவிடன்ஸ் அப்படின்னா ஏற்கத்தக்க சாட்சியம். அட்மிஷன் அப்படிங்கிறது ஏற்புரை, ஒப்புதல், சேர்த்தல், அனுமதித்தல் தான் அட்மிஷன் கமிட்டி அப்படிங்கிறது அனுமதி வழங்கும் குழு, சேர்க்கைக்கான குழு தான் அட்மிஷன் கமிட்டி. அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னா சேர்க்கை கட்டணம். அட்மிஷன் ஃபார்ம்னா சேர்க்கை படிவம். அட்மிஷன் ஆஃப் கில்ட் அப்படின்னா குற்ற ஏற்புரை. அடாப்டட் சைல்டு அப்படிங்கிறது தத்தெடுப்பு குழந்தை. அடாப்ஷன் அப்படின்னா மகவேற்பு, தத்தெடுப்பு தான் அடாப்ஷன். அடாப்டிவ் ஃபாதர் அப்படின்னா தத்தெடுப்பு தந்தை, ஏற்பு தந்தை. அடாப்டிவ் மதர் அப்படிங்கிறது தத்தெடுப்பு தாய், ஏற்பு தாய். அடல்ட்னா முதியவர், உரிமை வயது வந்தவர் தான் அடல்ட். அடல்டரண்ட் அப்படின்னா கலப்படம் செய்ய உதவும் பொருள் தான் அடல்டேஷன் அப்படின்னா கலப்படம் அப்படின்ட்டு தமிழில் படிச்சிருப்போம். அடல்டரஸ் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது பிறன்மனை புணர்தல் தான் அடல்டரஸ் இன்டர்கோர்ஸ். அடல்டரி அப்படின்னா பிறன்மனை சேரல் தான் அடல்டரி. அட்வான்ஸ் அப்படின்னா முன்பணம் மேம்படுத்து தான் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னா முன் செலுத்தும் வரி. அட்வான்டேஜ் கொலேட்ரல் அப்படின்னா கூடுதல் ஆதாயம். அட்வர்ஸ் கமெண்ட் அப்படின்னா எதிரான கருத்து. அட்வர்ஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னா எதிர்மறை வசதி உரிமை தான் அட்வர்ஸ் ஈஸ்மெண்ட். அட்வர்ஸ் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது எதிரனுபோகம், எதிரிடை நுகர்வு தான் அட்வர்ஸ் என்ஜாய்மெண்ட். அட்வர்ஸ் பார்ட்டி அப்படின்னா எதிர்த்தரப்பினர். அட்வர்ஸ் பொசஷன் அப்படிங்கிறது எதிரனுபோகம். அட்வர்ஸ் ரீமார்க்ஸ் அப்படின்னா எதிரான குறிப்புரைகள் தான் ரீமார்க்ஸ். அட்வர்ஸ் டைட்டில் அப்படிங்கிறது எதிர் உரிமை மூலம் அட்வர்ஸ் டைட்டில். அட்வர்ஸ் விட்னஸ் அப்படின்னா எதிர் சாட்சி அளிப்பவர் தான் அட்வர்ஸ் விட்னஸ். அட்வைஸ் அப்படின்னா அறிவுரை, நல்லுரை, வகையுரை தான் அட்வைஸ்.
அட்வைசரி ஜரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது அறிவுரை ஆள்வரை, அறிவுரை அதிகார வரம்பு தான் அட்வைசரி ஜரிஸ்டிக்ஷன், அறிவுரை அதிகார வரம்பு. அட்வைசரி மெமோ அப்படின்னா அறிவுரை குறிப்பு தான் அட்வைசரி மெமோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 பேஜஸ் ஆஃப் கலைச்சொல் பெயரகராதி சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு வந்து தமிழில் தெரிஞ்ச வார்த்தை வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்காது, இங்கிலீஷில் தெரிஞ்ச வார்த்தை தமிழில் தெரிஞ்சிருக்காது. நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம ரெண்டுக்கும் என்னென்ன அர்த்தம் பொருள் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.